வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். எப்பவும் போல் நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்த மெதுவடை ஒரு 6 வடை மீதமாக போயிட்டுது. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். வேஸ்ட் ஆகாமல் என்ன செய்யலாம்னு யோசித்தேன். இன்றைக்கு ஒரு வடை குழம்பு, அந்த வடையை மீதமாக போன வடையிலையே எறியாமல் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த வடை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் இதில் சின்னதாக டீ டைமுக்கு செய்த ஒரு 6 வடை எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், இதில் கொஞ்சமாக கருவா அதிகமாக உடம்புக்கு சேர்ப்பது நல்லதில்லை, ஆனபடியாக ஒரு கொஞ்சம் வாசனைக்காக கருவா. அதோட இது உள்ளி, ஒரு பெரிய 4 பல்லு உள்ளி எடுத்திருக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். நான் இதில் பெருசாக வெட்டி இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நான் போட்டு பேஸ்ட்டாக எடுக்க போகிறேன். அதை விட மிளகு உங்களோட டேஸ்ட்டுக்கு அளவாக எடுங்கோ. உப்பு, இதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் ஒரு 2 போடலாம். இதில் நான் இன்றைக்கி தக்காளி பழம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாதபடியாக டின்னாக இருக்கிற சாப் டொமேட்டோ தான் நான் இதில் எடுத்திருக்கிறேன். முழு டின்னும் இல்லை, அந்த 2 தக்காளி பழம் அரைச்சா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதை விட உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதை விட புளி கரைசல், பழப்புளி கரைச்சது கொஞ்சம் இருக்க வேணும். அதை விட உங்களுக்கு பால் விட விருப்பம்னு சொன்னால் கொஞ்சமாக தேங்காய் பால் அல்லது பசுப்பாலோ சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சமாக விட்டால் சரி. வாங்கோ இந்த வடை குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீர்கள் என்றால் என்னுடைய ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்படி என்றால் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வடை எல்லாத்தையும் நான் 4 துண்டாக சின்னனா தேவையில், சில பேர் இதை முழுசாகவும் போடுவினோம். எனக்கு அப்படி போட விருப்பம் இல்லையன்றபடியாக இதை 4 துண்டாக வெட்டி எடுத்து வைக்க போகிறேன். ஒரு பக்கத்தில் எல்லா வடையும் வெட்டி வச்சுட்டேன். இப்போ சரி, வாங்கோ இந்த பேஸ்ட்டை முதல் செய்து எடுப்போம். கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் விட்டு முதல்ல வெங்காயம், கருவேப்பட்டை எடுத்து வச்சது, மற்றது மிளகு, உள்ளிப்பல், மற்றது இஞ்சி, இந்த இவ்வளத்தையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்க போகிறேன். உப்பு வடையிலையும் சாதுவாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே இடையில டேஸ்ட்டை பார்க்குறது நல்லது. இந்த வெங்காயம், உள்ளி, இஞ்சி எல்லாத்துண்ட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா சரி. நல்லா சிவந்து வர வேணுமெண்டு இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த அந்த சாப் டொமேட்டோ எல்லாத்தையும் நான் இதோட சேர்த்துட்டு அந்த அடுப்பு அந்த சட்டி இருக்கிற அந்த சூட்டில் தான் சும்மா இதோட ஒருக்கா மிக்ஸ் பண்ணுறேன். இதை நல்லா ஆற விட்டுட்டு நாங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடானதுன்னு கொஞ்சமாக கடுகு, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், அது கொஞ்சம் பழுத்து போச்சுது. பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு
வதக்கி எடுங்கோ. இதெல்லாம் வதங்கி வந்தான்னு நான் அரைச்சி எடுத்து வந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் அரைச்சது எடுத்துக்கொண்டு வந்த அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இதுக்குள்ளே விடுறேன். கொஞ்சம் அது தெறித்து வரும். முகத்தை கொஞ்சம் எட்டவே வைத்துக்கொள்ளுங்க. இந்த பேஸ்ட் சூடு வர வரைக்கும் கொஞ்சம் இதை ஹீட் பண்ணி கொண்டு கலந்து விட்டு கொண்டிருங்கோ. இது கொதிக்கிற அந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சாதாரணமாக எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு கலந்து கொள்ளுங்கோ. சில்லி பவுடர், அதாவது கறி பவுடர், உங்களோட வீட்டில் நீங்கள் எது பாவிப்பீங்களோ அந்த கறி பவுடரை நீங்கள் இதோட சுவைக்கு ஏற்றவாறு கலந்து கொள்ளுங்கோ. இந்த பேஸ்ட்டுண்ட பச்சை வடை கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. அந்த வடை போடுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்க போகணும். இப்போ கொஞ்சம் தண்ணி நான் கலக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த வடை நீங்கள் போட்ட பிறகு அது கொஞ்சம் கறியை உறிஞ்சி எடுத்துடும் அந்த வடை. ஆனபடியாக நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே இந்த கறியை செய்தீங்களா நல்லது. இப்போ இதோட எடுத்து வச்சுருந்த பழப்புளி கரைசலும் நான் கொஞ்சம் விடுறேன். கணக்க தேவையில்லை, ஏனெண்டா தக்காளி பழம் போடுறோம், புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஆனபடியாக கணக்க பழப்புளி கரைசல் தேவையில்லை. கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ போடுற உப்பு தேவையான அளவு இந்த கறிக்குரிய மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ. கொஞ்சமாக ஒரு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன்னா அதை நான் சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், கறி கொதித்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிந்து வருது. இப்போ நான் எடுத்து வச்சிருந்த அந்த வடை துண்டுகள், அதாவது நான் செய்த மெதுவடைன்ற துண்டுகளை நான் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். அப்படியே அந்த கறி எல்லாம் ஒருக்கா படுற மாதிரி இது ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். அப்படி என்றால் அந்த கறியெல்லாம் கொஞ்சம் வடையில் ஊறி வரும். நான் ஒரு 5 நிமிடம் இதை மூடி விட போகிறேன். மூடி விடும்போது கொஞ்சம் நீங்கள் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்கோ. 5 நிமிடம் ஆயிட்டுது. இதில் இப்போ பார்க்க வடிவாக எண்ணெயும் பிரிந்து இந்த கரண்டியால் நான் இப்படி அமர்த்தவே தெரியுது. இப்படி நான் கொஞ்சம் நசித்து பார்க்க தெரியுது. அந்த வடையெல்லாம் அரைவாசிக்கு மேலே அந்த கறியில் ஊறிட்டுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் மூடி விட போகிறேன். நான் செய்த அந்த வடைக்கறியை இந்த ஒயிட் புலாவ் ரைஸோட சாப்பிட போகிறோம். இந்த கறி செய்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு. நான் இதை சாப்பிட்றதுக்கு முதல் இந்த வடையை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கறி எல்லாத்தையும் நீக்கிட்டு பாருங்கோ, அப்படியே கறி எல்லாமே ஊறி வந்திருக்குது. இங்கே பாருங்கோ, அப்படி அமர்த்தினாலே தெரியும் உள்ளுக்கெல்லாம் கறி எவ்வளவு ஊறி இருக்குண்டு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.